கண்டிப்பாக இந்த வயசானவங்க கேர்ஃபுல்லாக இருக்கு. ஏன்னா இப்போ கூட சொல்கிறேன், உங்கள் ஏஜோ இல்லை ஏஜ் ஆளுங்களுக்கு பெருசாக எதுவும் ஆகும் வந்ததுன்னா ஒரு 4-5 நாள் உங்களுக்கு வந்து ஒரு த்ரோட் இன்ஃபெக்ஷன் மாதிரி இருக்கும். அது கொரோனானே உங்களுக்கு தெரியாது. ரொட்டீனாக சளி பிடிக்கிற மாதிரி தான் வரும். வந்துட்டு எப்போ சரியாகுனே தெரியாது, அது பாட்டு போயிடும். உங்களுக்கு வந்துட்டு போன விருந்தாளி பேர் கொரோனான்னு கூட உங்களுக்கு தெரியாது. வேக்சின்ன்றது ஒரு பெரிய வரப்பிரசாதம். தடுப்பூசின்னு ஒன்று இல்லைன்னா பல பேர் இறந்துருப்பாங்கன்றது தான் நம்ம வாதமாக இருக்கு. நம்ம ஊரில் இருக்க பாப்புலேஷனுக்கு இங்கே டிஸ்டன்ஸ் பஸ்ஸில் அவன் தொங்கிட்டு இடம் இல்லாமல் போயிட்டு இருக்கான். எப்படா பஸ் வரணும் ஒரு 100 பேர் ஒன்றா ஏறுவாங்க. மெட்ரோ ட்ரெயினில் எங்கே சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவீங்க? பறக்கும் ட்ரெயினில் எங்கே சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவீங்க? எங்கேயுமே சோஷியல் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ண முடியாது. வீட்டுக்கு போனோன்னா ஒரு கையை கழுவிட்டு வேலையை பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள். கூட்ட நெரிசல்னா ஒரு முகக்கவசம், எவ்வாறு கையை கழுவிக்கிறது. ஒரு தடுப்பூசி ஒரு ஷாட் போட்டிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு தடுப்பு 2000 ரூபாய் செலவு பண்ண முடியாது ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி. ஸோ அது ஒரு பெரிய அமௌண்ட்டே கிடையாது. ஆனால் ஃபர்ஸ்ட் டோஸ் செகண்ட் டோஸே போடலை அப்படின்னும் போது நீங்கள் ரீஷெட்யூல் திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணும். ஃபர்ஸ்ட் டோஸ் செகண்ட் டோஸ் அப்படி போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் அடுத்த வருஷம் தான் நீங்கள் பூஸ்டர் டோஸ். ஸோ நீங்களாம் 2 டோஸ் போடணும். நார்மலாக ஃபர்ஸ்ட் டோஸ் அவங்கள வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி பூஸ்டர்ன்ற பேரில் குத்திட்டு வந்துடலாம். ஓகேங்களா? ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் எதுவுமே போடாமல் இருக்கிறதுக்கு ஒரு டோஸாவது போடுங்கப்பான்றேன். ஆனால் இப்போ நடக்கிறது ரொட்டீனா வருஷம் வரக்கூடிய அதோட சீசன். அக்டோபர் மாசம் மழை பெய்யும், டிசம்பர் மாசம் குளிர் வரும்ன்ற மாதிரி இந்த கொரோனாவோட இந்த வருஷத்துக்கான சைக்கிள் வருது. இதே மாதிரி அடுத்த வருஷமும் வரும். அதுக்கு அடுத்த வருஷமும் வரும். அடுத்த வருஷமும் சொல்லுவாங்க திருப்பியும் கொரோனா கேசஸ் லைட்டா ஏறுது. ஸோ அதனால நம்ம அச்சம் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்காடு அண்ட் அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம். BSc, MSc and post basic BSc. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம GT ஹாலிடேஸும் வந்தாச்சு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். வணக்கம் டாக்டர். வணக்கம் மேடம். கோவிட் இப்போ திரும்பவும் உலகளவில் அதிகரிக்க தொடங்கியிருக்கு. சிங்கப்பூர், தாய்லாந்து, ஹாங்காங் மாதிரியான நாடுகளில் வந்து அதிகரிக்க தொடங்கியிருக்கு. அண்ட் இந்தியாவிலுமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 வீக்கில் தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, கேரளா உள்ளிட்ட ஸ்டேட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டபுள் ஆக தொடங்கியிருக்கு அந்த நம்பர்ஸ் அப்படிங்கிறது. நேற்றுக்கு வரைக்குமே 257 கேசஸ் வந்து இப்போதைக்கு கோவிட் கேசஸ் ஆக்டிவாக இருக்காங்க இந்தியா முழுக்கவும். எப்படி புரிஞ்சுக்கலாம் டாக்டர் இது? மீண்டும் வந்து திரும்பவும் ஒரு லாக்டவுன் மாதிரியான சுச்சுவேஷனுக்கு போகுமா? அந்தளவுக்கு சிவியரிட்டி இருக்குமா இது? இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இத்தனை கேசஸ் ரிப்போர்ட் ஆகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்களே. ஆனால் நம்ம பப்ளிக்காக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை பேர் இறந்துருக்காங்க, ஓகே, அந்த ரெக்கார்டு இருக்கா, டெத் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு தான் நம்ம மெயினாக பார்க்கணும். ஏன்னா டெத்து கன்வர்ஷன் எவ்வளோ இருக்குது அப்படின்றது வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக. ஒரு டிசீஸோட அந்த மார்ட்டாலிட்டி ரேட், கேஸ் ஃபெட்டாலிட்டி ரேட்னு சொல்லுவாங்க. ஒரு நோயினால எத்தனை பேர் இறக்குறாங்க அப்படின்ட்டு அது எந்த அளவுக்கு இருக்குன்றதை பொறுத்து தான் நம்ம பயப்படணுமா இல்லையா, அது ஒன்று. ரெண்டாவது, எவ்வளோ ஸ்பீடாக வந்து இன்சிடென்ட்ஸ் ஆகுது, பரவுறது எவ்வளோ ஸ்பீடில் பரவுது அப்படின்றது 2. மூணாவது வந்து இந்த ஸ்ட்ரெயினை பொறுத்து, ஓகேங்களா, என்ன டைப் ஆஃப் ஸ்ட்ரெயின் வருது அப்படின்றத பொறுத்து. ஸோ இந்த 3-4 விஷயம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இம்பார்ட்டண்ட்டாக நம்ம என்ன பண்ணுறது, பயப்படணுமா, லாக்டவுன் வருமா இப்படின்றதெல்லாம். இப்போ இறப்பு சதவீதம்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பெருசாக நியூஸ் அந்த மாதிரி இல்லை. இத்தனை பேர் இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி எப்படி நம்மளுக்கு இந்த கோவிட் ஃபர்ஸ்ட் வேவ் செகண்ட் வேவ்லலாம் நம்மளுக்கு வந்து ஒரு நியூஸ் வந்துட்டு இருந்ததோ அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது வந்துட்டு இன்சிடென்ட்ஸ் எவ்வளோ தூரம் ஸ்பீடாக பரவுது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா அந்த ரைஸ் வந்து ஓகேவான ரைஸாக தான் இருக்கே தவிர ஒரு எக்ஸ்போனன்ஷியல் ரைஸ்ன்னு சொல்கிறோம்ல, வெறித்தனமாக பரவுது, பயங்கரமாக பரவுது அப்படின்ற மாதிரி இல்லை. இப்போ நம்மளுக்கு உங்களுக்கு தெரியும், கோவிட் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது நான் அந்த கவுண்ட் நம்பர்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. அந்த கவுண்ட் நம்பர் என்னமோ அந்த சப்ஸ்கிரிப்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது, எவ்வளோ ஸ்பீடாக இன்க்ரீஸ் ஆகுமோ அந்த மாதிரி டக்குன்னு பார்த்தீங்கன்னா மில்லியன்ஸை தொட்டுச்சு. அப்புறம் 10 lakhs 20 lakhs 30 lakhs அப்படின்ட்டு ஒரு டேல அப்படியே டபுளாக வந்து ஆயிட்டு அப்புறம் சில நேரத்தில் 3 மடங்கு 5 மடங்குல அதிகமாக ஆரம்பிச்சது. அந்த மாதிரி எக்ஸ்போனன்ஷியல் ரைஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா பெருசாக இல்லை. 2. மூணாவது பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஸ்ட்ரெயின், ஏதாவது டிஃப்ரெண்ட்டான ஸ்ட்ரெயின்னா லாஸ்ட்டாக அந்த ஸ்ட்ரெயின் ஆமிக்ரான் இப்பயே வந்து சர்க்குலேட் ஆகுது. ஆமிக்ரான் டைப்பில் வரக்கூடிய சப்ஸ்ட்ரெயின்ஸ் மாதிரி தான் வந்து சர்க்குலேட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதுவும் வந்து நம்மளுக்கு ஒரு சாதகமான விஷயமா இருக்குது. 3. 4வது பொறுத்த வரைக்கும் தடுப்பூசி நம்ம போட்டிருக்கோமே, அதுக்கு இது வந்து கவர் பண்ணுமா அப்படின்ற மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக தடுப்பூசி இதுக்கு கவர் பண்ணுதுன்றதும் ஒன்று இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி போட்ட தடுப்பூசி இதுக்கு ஒரு எஃபெக்ட் வந்து கொடுக்கொண்டு இருக்கு. ஆனால் இப்போ எங்கள் விஷயம் என்ன வருதுன்னா, தடுப்பூசி போட்டு நம்மளாம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. எப்பவுமே இப்போ WHO லாஸ்ட்டாக இந்த கோவிட் முடியும் போது என்ன சொல்லிட்டு போனான்னா, வருஷம் எல்லாரும் ஒரு பூஸ்டர் டோஸை போடுங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு முடிச்சிட்டான். ஆனால் வருஷம் யார் போய் பூஸ்டர் டோஸ் போட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரும் போடலை. ஓகேங்களா? ஸோ இது ஒன்று தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கண்ட் ஏரியாவாக இருக்குது. அதையும் நம்ம ஃபில் பண்ணிட்டோன்னா பெருசாக அதுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைன்னு தான் நான் பார்க்குறேன். ஸோ மற்றபடி வந்துட்டு இந்த கொரோனாவோட எனி வைரஸ் வந்துட்டு இயர்லி ஒரு பேட்டர்னை ஒரு ட்ரெண்டை கொண்டு வந்துகிட்டே இருக்கும். இப்போ வருஷம் அக்டோபர் மாதம் ஃப்ளூ சீசன், அதாவது பன்னிக்காய்ச்சல் சீசன் இன்னமும் வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் லாஸ்ட்டாக ஒரு பெரிய அவுட் பிரேக் எப்போ நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா 2008-09. 2009 இன்ஃப்ளூயன்ஸா பன்னிக்காய்ச்சல் அவுட் பிரேக் ரொம்ப பெரிய அவுட் பிரேக்காக இருந்தது. நிறைய பேர் இறந்தாங்க. ஓகே,
அதுக்கு முன்னாடி சார்ஸ்ன்ற ஒரு வைரஸ் 2003 பெரிய அவுட் பிரேக் கொண்டு வந்தது. நல்ல இதுக்கெல்லாம் முன்னுதாரணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ளூ வைரஸ், இன்ஃப்ளூயன்ஸான்னு சொல்கிற அந்த பன்னிக்காய்ச்சல் வைரஸ் இந்த முதலாம் போர் 1914 to 1918 நடந்த ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரில் 1918 டைமில் வந்த அவுட் பிரேக். உலகத்தில் 1/3 ஆஃப் த பாப்புலேஷன் இறந்தாங்க. ஓகே, ஸோ அப்படின்னு இருக்கிற டைமில் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த அவுட் பிரேக்ஸ்ன்றது ரெகுலராக வந்துகிட்டு இருக்கும். ஆனால் அந்த அவுட் பிரேக்ஸ்க்கும் வருஷம் ரொட்டீனாக வரக்கூடிய அந்த சைக்கிளுக்கும் வித்தியாசம் இருக்குது. அவுட் பிரேக்னா என்னென்னா ஒரு பேண்டமிக். கொரோனா சொன்னாலும் ஒரு பேண்டமிக், வேர்ல்டு ஃபுல்லாக கேசஸ் ரைஸ் ஆகும், என்ன நடக்குதுன்னே தெரியாது, புது ஸ்ட்ரெயின் அந்த மாதிரி. ஆனால் இப்போ நடக்கிறது ரொட்டீனாக வருஷம் வரக்கூடிய அதோட சீசன் டைம். புரியுதா நான் சொல்கிறது? இப்போ எக்ஸாம்பிள் இந்த வருஷம் வந்து எல்லா வருஷமும் நம்மளுக்கு இந்த அக்டோபர் மாதம் மழை பெய்யும், டிசம்பர் மாதம் குளிர் வரும்ன்ற மாதிரி இந்த கொரோனாவோட இந்த வருஷத்துக்கான சைக்கிள் வருது. ஓகே, அவ்வளோதான். இதே மாதிரி அடுத்த வருஷமும் வரும், அதுக்கு அடுத்த வருஷமும் சொல்லுவாங்க திருப்பியும் கொரோனா கேசஸ் லைட்டாக ஏறுது அப்படின்வாங்க. புரியுதா? ஸோ அதனால் நம்ம அச்சம் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அவுட் பிரேக்குக்கும் பேண்டமிக்கும் ப்ளஸ் இயர்லி வரக்கூடிய ரொட்டீன் சீசனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஓகே, ஸோ அவுட் பிரேக் பேண்டமிக் என்னும் போது நான் சொன்ன அந்த முதல் 4-5 கிரைட்டீரியாவும் அடங்கும். அந்த அவுட் பிரேக் பேண்டமிக்னா எக்ஸ்பானன்ஷியல் கேசஸ் ரைஸ் ஆகும், இறப்பு சதவீதம் அதிகமாகும், ஹாஸ்பிட்டலில் பெட்டு கிடைக்காது. ஓகேங்களா? அப்படி தானே இருந்தது நம்ம கொரோனா பார்க்கத்தோம்ல அந்த மாதிரி கிடைக்காது. வேக்சின்ஸ் ஒன்றும் பெருசாக இருக்காது, தடுப்பூசிங்க வந்து எதுவும் வேலை செய்யாது. இந்த மாதிரி எல்லாமே ஒரு க்ரைட்டீரியாவில் போய் இறங்கும் இந்த பேண்டமிக் அவுட் பிரேக்கில். ஆனால் இயர்லி நடக்கிற சைக்கிளில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பயப்பட வேண்டியது இருக்காது. கேசஸ் ஏறும், ஆனால் ஸ்லோவாக தான் ஏறும். இறப்பு சதவீதம் அந்தளவுக்கு இருக்க மாட்டாங்க. முன்னாடி போட்ட தடுப்பூசியே போதும்னுவாங்க. இப்போ இவங்க சொல்கிறது எல்லாமே இந்த க்ரைட்டீரியாவில் தான் வருது. அதனால் வந்து அச்சம் கொள்ள வேணான்றதான் நம்ம பாருங்கள். ஓகே, பட் 2020 வந்து நம்ம மிகப்பெரிய பேண்டமிக் பார்த்தோம். நீங்கள் சொன்ன மாதிரி தான் கோவிட் பேண்டமிக். அண்ட் உலகம் முழுக்கவுமே நிறைய இடத்துல லாக்டவுன் போட்டிருந்தாங்க. பட் அது அடுத்தடுத்த ஆண்டுகளில் செகண்ட் வேவ், தேர்ட் வேவ்னு வந்து அதுக்கப்புறமா நம்ம எல்லாருமே அதோடய வாழ ஆரம்பிச்சிட்டோம். இப்போ கடந்த ஆண்டு நீங்கள் சொல்கிற மாதிரியான ஒரு ரைஸ் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா பெருமளவில் இருந்த மாதிரி தெரியல. பட் இந்த முறை அது கொஞ்சமே அதிகமாக இருக்குது. ஒரு 1 வீக்கில் கேசஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுதான் மக்கள் மத்தியில் அச்சத்தை. கண்டிப்பாக சரி, இது இன்டர்நேஷ்னல் நியூஸ் ஆகும் போது தான் நம்மளுக்குலாம் வந்து ஒரு டாப்பிக்காக மாறுது. ஓகே, போன வருஷம் கேஸே இல்லைன்னு யார் சொன்னா? நம்ம போன வருஷம் நம்ம கேஸ் பார்த்தோமே கொரோனாக்கு. ஓகே, அது செய்தி ஆகலை. ஓகேங்களா? ஏன்னா வந்து அந்தளவுக்கு நம்மளாம் வந்து இப்போ ஒரு பேஷண்ட்ஸ் ரொட்டீன் சிம்டம்ஸோட வராங்க அப்படின்ற மாதிரி இருந்தோம்னா ஒருத்தருக்கும் போயிட்டு நீ கொரோனா டெஸ்ட் எடுன்னு நம்ம அனுப்புறது இல்லை. அப்படி அமிச்சோம்னா எக்ஸாக்ட் நம்பர் ஆஃப் கேசஸ் நம்மளுக்கு தெரியும். ஆனால் கோவிட் லைக் சிம்டம்ஸ்னு சொல்லி பேஷண்ட்ஸ் ஏகப்பட்ட பேர் வராங்க. புரியுதுங்களா? அவங்களுக்குலாம் நம்ம வந்து ஒரு 5 நாளைக்கு மாத்திரை கொடுத்தாலே சரியாயிடுது. நான் அவங்களுக்கு போயிட்டு நீ டெஸ்டடுன்னு சொன்னேன்னா ஒரு டெஸ்ட்டை வந்துட்டு 2500 3000 வருது அந்த ஆர்டிபிசிஆர் டெஸ்ட்டு. பேஷண்ட்டுக்கு 150 ரூபாய் மாத்திரை கொடுத்து சரியாயிடும் 4 நாளில். நான் 3000 கொடுத்து டெஸ்ட் எடுத்து அந்த கொரோனான்னு கண்டுபிடிச்சி நான் என்ன பண்ண போகிறேன்? புரியுதா நான் சொல்கிறது? தேவையில்லாமல் பேஷண்ட்டுக்கு பாக்கெட் மணி தான் வேஸ்ட் ஆகுது. அப்படின்ட்டு நல்ல எண்ணத்தில் பல டாக்டருங்க என்ன மாதிரி இருக்கிற பல டாக்டருங்க தேவையில்லாமல் டெஸ்ட் எடுக்கிறது இல்லை. புரியுதா நான் சொல்கிறது? ரொம்ப சீரியஸாக இருக்கிற கேஸில் வேணால் எடுப்போம். இப்போ ஐசியூவில் இருக்காங்க, பேஷண்ட்டு அட்மிட் ஆகிருக்காங்க, என்னன்னே தெரியல, என்ன வைரஸ்னு கண்டுபிடிக்கலன்னு தான் எடுப்போமே தவிர ஓபிக்கு வர பேஷண்ட்ஸ்லாம் டெய்லி 30-40 பேஷண்ட் ஓபிக்கு வருவாங்க. அவங்களுக்குலாம் நீ எல்லாருக்கும் போய் இது கொரோனா டெஸ்ட் எடுத்துருவான்னு அமிச்சோம்னா காசு வேஸ்ட். யாருக்கு காசு? லேப்காரனுக்கு காசு. நம்மளுக்கு இது தேவையில்லையே. புரியுதா? லேபோ ஒரு டெஸ்ட்டோ கண்டுபிடிக்கிறதுன்றது பேஷண்ட்டுக்கு உதவியாக இருக்கணும். பேஷண்ட்டுக்கு வந்து உதவி இல்லாமல் லேபுக்கு லாபமாக இருக்கக்கூடாது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் தேவையில்லாத டெஸ்ட் வந்து நம்ம எடுக்கிறது இல்லை. போன வருஷமும் கொரோனா கேஸ் இல்லைன்னு யாரும் சொன்னால் இருந்தது. நம்ம டெஸ்டிங் வந்து அதிகமாக படுத்தலை, அதிகம் பண்ணலை. அதுக்கு காரணம் என்னென்னா வந்துட்டு யாரும் வந்து நாங்கள் வந்து கேசஸ்லாம் அந்த ஐசியூவில் அட்மிட் ஆகி எல்லாம் இறக்குறாங்கன்ற மாதிரி நம்ம கண்ணால் பார்க்கல. பார்த்தோம்னா ஒரு அலர்ட் கொடுப்போம். எப்படி நம்ம அந்த கோவிட்-2ல் வந்து நம்ம மறைக்க முடிஞ்சுதா? மறைக்க முடியல. ஓகேங்களா? அவ்வளோ கேசஸ் ஃபுல்லுன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துக்கும் வந்து அப்பட்டமாக தெரியும். அப்படி இருக்கும் போது நம்ம வந்து ஒரு வார்னிங் சைன் கொடுக்கலாம் பப்ளிக். அப்படி இல்லாமல் நம்ம பப்ளிக்கு ஒரு பெரிய வார்னிங் சைன் வந்து ஐயோ கேசஸ் வருது அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா தேவையில்லாமல் நிறைய பேர் வந்து இந்த கொரோனா டைம்லேயே டிப்ரெஷனுக்கு போனாங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மன உளைச்சலுக்கு ஆகி எனக்கு கொரோனா வந்துருச்சா, எனக்கு இது வந்துருச்சான்னு அவங்க குழந்தைங்களாம் ரூமில் பூட்டி வச்சுருந்தாங்க. குழந்தைங்களை வந்துட்டு அது சில அம்மாங்கள்லாம் வந்து ரொம்ப முத்தி போய் குழந்தைங்களை உள்ளே பூட்டிட்டு 2 நாள் வெளியே விடலை. அந்த குழந்தை உள்ளேருந்தே மயங்கி கிடக்குது. இந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. அதனால் அன்னெசரி பேனிக் வந்து பப்ளிக்கு வேணான்றதுனால தான் நம்ம தேவையில்லாமல் வந்து கொரோனா வந்துடுச்சு அதிகமாக அப்படிலாம் சொல்கிறதே இல்லை. எப்பயும் கண்டிப்பாக தேவை, பப்ளிக்கு தேவைன்னா கண்டிப்பாக சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி கேசஸ் ரைஸ் ஆகும்போது நம்மளுக்கு அட்வைஸ் பப்ளிக்கு என்ன சொல்லணும்னு இருக்குது எங்கள் சேனல் மூலமா அப்படின்னா 2 விஷயம். கண்டிப்பாக இந்த வயசானவங்க கேர்ஃபுல்லாக இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா இப்போ கூட சொல்கிறேன், உங்கள் ஏஜோ இல்லை ஏஜ் ஆளுங்களுக்கு பெருசாக அதுவும் ஆகாது. வந்ததுன்னா ஒரு 4-5 நாள் உங்களுக்கு வந்து ஒரு த்ரோட் இன்ஃபெக்ஷன் மாதிரி இருக்கும். அது கொரோனானே உங்களுக்கு தெரியாது. ரொட்டீனாக சளி பிடிக்கிற மாதிரி தான் வரும். வந்துட்டு எப்போ சரியாகுனே தெரியாது, அது பாட்டு போயிடும். உங்களுக்கு வந்துட்டு போன விருந்தாளி பேர் கொரோனான்னு கூட உங்களுக்கு தெரியாது. புரியுதா நான் சொல்கிறது? சளி பிடிச்சிருக்குமா, நானே தெரில, படுத்துட்டு இருக்க வரேன் அப்படின்னு 4-5 நாள் சரியாயிடும். ஆனால் அந்த வயசானவங்களுக்கு மட்டும் ஏன் கேர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறேன்னா உங்களை ஆளுங்களுக்கெல்லாம் எதிர்ப்பு சக்தி கம்மி.
அப்போ உங்களுக்கு லங்ஸுக்கு போய் கொரோனா நிமோனியாவாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. அதுலேயும் உங்களுக்கு தப்பிக்கலாம். பட் ஆனால் வந்து நிமோனியாவாக மாறுச்சுன்னா இறப்பு சதவீதம் கொஞ்சம் சான்ஸ் இருக்குது இறக்கிறதுக்கு. அதனால் இந்த வயசானவங்களாம் பாப்புலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வேக்சின் அட்வைசபிள். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ இந்தியாவில் வந்து கேசஸ் கொஞ்ச நாளில் இப்போ பாருங்கள், நம்மளோட இந்தியாவோட ஹெல்த் இதுவும் வந்து நம்ம டிபார்ட்மெண்ட்டை வந்து போட்டுருவாங்க. ஓகேங்களா? என்எம்சி ஹெல்த் மினிஸ்ட்ரி வந்து போட்டுருவாங்க. இந்த மாதிரி வந்துட்டு கோவிட் பூஸ்டர் டோஸ் எல்லாம் இந்த ஏஜ் போடுங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக போட்டுருவாங்க. அவங்களே நான் போடாமல் இருக்காங்க அப்படின்னும் போது நம்ம யோசிக்கணும். ஓகேங்களா? ஜஸ்ட் ஒரு பெரிய அறிக்கையாக வந்துடும். ஓகேங்களா? கண்டிப்பாக போடணும் அப்படின்னா பெரிய அறிக்கையாக கொடுத்துருவாங்க கூடி சீக்கிரம். நம்ம வந்து ஒரு முன்ஜாகிரதையாக சொல்கிறது என்னென்னா, இந்த 60-65க்கு மேலே இருக்க சீனியர் சிட்டிசன்ஸ் நீங்கள் மட்டும் கோவிடோட ஒரு பூஸ்டர் போட்டுக்கிறது தப்பு இல்லை. ஸோ லாஸ்ட் இயரில் என்ன ஸ்ட்ரெயின் வந்ததோ அந்த லேட்டஸ்ட்டோட கோவிஷீல்டோ கோவேக்சினும் நம்மக்கிட்ட எதுவும் உங்கள்கிட்ட நியர்பை அவைலபிளாக இருக்கோ அதோட ஒரு வேக்சினோட ஒரு பூஸ்டர் போட்டுக்கிட்டிங்கன்னா மோர் தேன் எனஃப். அதர் தேன் தட் நீங்கள் எதுவும் வரி பண்ண தேவையில்லை. மற்றபடி சேம் அந்த ஹைஜீன் ப்ரோட்டோக்கால் நம்ம அதையே உருட்டிக்கிட்டு இருந்தோம் தெரியுமா? 2 வருஷமாக கஷ்டப்பட்டு நான்லாம் வாழ்க்கையை வெறுத்துட்டு அதை சொல்லி இப்போ மக்களுக்கே அந்த மனப்பாடம் ஆகிடுச்சு. அந்த கையை கழுவுங்க, மாஸ்க்கை போடுங்க, புரியுதுங்களா? செல்ஃப் டிஸ்டன்சஸ், சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். இது எல்லா விஷயமும் வந்து பொருந்துது. ஓகே, அதெல்லாமே யாருக்கு அப்படின்னா வயசானவங்களாம் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க. தேவையில்லாமல் நம்ம ஒரு கூட்ட நெரிசலில் போகிறோம் மேடம், இல்லைனா ஒரு டிராஃபிக்ல அது பேர் என்னது மார்க்கெட்டுக்கு போகிறோம், இல்லை ஒரு கல்யாண காட்சிக்கு போகிறோம், இல்லை ஒரு கூட்ட நெரிசலில் ஹாஸ்பிட்டல் விசிட் பண்ணுறாங்க நிறைய பேர். அப்படின்னும் போது ஒரு முகக்கவசத்தை மாட்டிட்டு உட்கார்றதுல என்ன இருக்குது? ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரொடெக்ஷன் வந்துட்டு அவங்க பண்ணிக்கலாம். அவ்வளோதானே தவிர மற்றபடி வீட்டுக்கு போனோன்னே ஒரு கையை கழுவிட்டு வேலையை பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள். ஒரு கூட்ட நெரிசலில் ஒரு முகக்கவசம், எவ்வாறு கையை கழுவிக்கிறது, இவ்வளோ தான் நம்ம மெயினாக பண்ண வேண்டியது இருக்குது. ஒரு தடுப்பூசி ஒரு ஷாட் போட்டிங்கன்னா 1 வருஷத்துக்கு ஒரு தடுப்பூசி. ஸோ ஒரு என்ன சொல் ஒரு 2000 ரூபாய் செலவு பண்ண முடியாது ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி. ஸோ அது ஒரு பெரிய அமௌண்ட்டே கிடையாது. ஓகே. ஸோ ஆனால் நிறைய பேர் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டோஸ் செகண்ட் டோஸே போடாமல் இருந்தாங்க. ஏன்னா வேக்சின் போட்டாலே நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வருது, நிறைய பேர் ஹார்ட் அட்டாக்ஸ் வந்துலாம் இறந்து போகிறாங்க அப்படின்ற ரூமர்ஸ்லாம். பட் இன்னைக்கு வரைக்குமே அது ரூமர்ஸ் தான் என்னன்னு தெரியல. பட் இப்படி இருக்கும்போது டேரெக்டாக போய் ஓகே பூஸ்டர் டோஸ் போட சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் பூஸ்டர் டோஸ் போடலாமா? கண்டிப்பாக போடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஆல்ரெடி ஃபஸ்ட் டோஸ் செகண்ட் டோஸ் போட்டிருக்கவங்க வந்து பூஸ்டர் டோஸ் டேரெக்டாக போடலாம். ஓகே, ஆனால் ஃபஸ்ட் டோஸ் செகண்ட் டோஸே போடலை அப்படின்னும் போது நீங்கள் ரீஷெட்யூல் திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட் டோஸ் செகண்ட் டோஸ் அப்படி போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் அடுத்த வருஷம் தான் நீங்கள் பூஸ்டர் டோஸ். ஸோ நீங்களாம் 2 டோஸ் போடணும். நார்மலாக ஃபஸ்ட் டோஸ் அவங்கள வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி பூஸ்டர்ன்ற பேரில் குத்திட்டு வந்துடலாம். ஓகேங்களா? ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் எதுவுமே போடாமல் இருக்கிறதுக்கு ஒரு டோஸாவது போடுங்கப்பான்றேன். ஓகேங்களா? போட்டிங்கன்னா ஃபஸ்ட் டோஸ் போடும்போது 40% உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கிடைக்குது. செகண்ட் டோஸ் உங்களுக்கு 70% ப்ரொடெக்ஷன் கிடைக்குது. ஓகேங்களா? ஒரு அந்த 70-80% ப்ரொடெக்ஷனை ஒரு பூஸ்டர்லேயும் போட்டு நீங்கள் ரிமெம்பர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இவ்வளோ தானே நடக்குது. இப்போ கண்ணுக்கு தெரியும் கேஸ் வந்து ஏறுதுன்னு சொல்கிறாங்க. இந்த பேண்டமிக் அளவுக்கு இல்லைனாலும் கேசஸ் ரைஸ் ஆகுது. நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஏஷியன் கண்ட்ரீஸு, இந்த ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ் எல்லாம் அதிகமாகுதுன்றாங்க. அப்போ நம்ம தமிழ் இந்த இந்தியாவிலே நீங்கள் சொல்கிறீங்க 250-300 கேஸ் கிட்ட ஏறுது அப்படின்றீங்க. அப்படின்னு இருக்கும்போது ஒரு ப்ரொடெக்ஷன் தானே, தப்பு கிடையாது. அதனால் வந்து இந்த ஏஜ் பாப்புலேஷன் வந்துட்டு ஒரு வேக்சின் போட்டுக்கலாம். அப்புறம் இந்த வேக்சின் நல்லா சைடு எஃபெக்ட் வரும், அது வந்து ஒரு மித்து. நான் எப்பவுமே வந்து சொல்கிறது என்னென்னா, வேக்சின்ன்றது ஒரு பெரிய வரப்பிரசாதம். தடுப்பூசின்னு ஒன்று இல்லைன்னா பல பேர் இறந்துருப்பாங்கன்றது தான் நம்ம வாதமாக இருக்குது. ஓகேங்களா? அதுக்கு நல்ல உதாரணம் செகண்ட் வேவ். ஓகேங்களா? செகண்ட் வேவில் வரக்கூடிய அந்த பீட்டா, அந்த காமா வேரியண்ட்லாம் வரும்போது, டெல்டா வேரியண்ட்லாம் வரும்போது ஆம்புலன்ஸ் லைன் நின்றுட்டு இருந்தது. அதுக்கு நான் சாட்சி, இந்த ஊரே சாட்சி. ஓகேங்களா? ஆம்புலன்ஸில் வந்து லைனில் வந்து நின்றுட்டு இருந்து நிறைய பேர் ஆம்புலன்ஸ்லேருந்தே இறந்தாங்க. ஓகே, பெட்டு கிடைக்கல, பெட்டு ஃபுல்லு. எத்தனை கொடுமை, எத்தனை ப்ரெக்னென்சி உமன்லாம் நான் டெத் சர்டிஃபிகேட் போட்டு அது வந்து திருப்பி அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் பார்க்கக்கூடாதுன்னு நான் ஆண்டவங்கிட்ட வேண்டிக்கிறேன். நானே கொரோனாவில் 1 வாரம் படுத்துக்கிட்டு இருந்தேன், என் ஃப்ரெண்டு ஒருத்தன் படுத்துக்கிட்டு, நாங்கள் பொழைப்போமான்னு டவுட்டு. இதெல்லாம் ரொம்ப மோசமான சுச்சுவேஷனு. ஸோ அந்த மாதிரி லக்கிலி இந்த மாதிரி வந்து இல்லை. ஆனால் அந்த ஏன் நான் அதை சொல்கிறேன் அப்படின்னா, அதுக்கப்புறம் தடுப்பூசின்னு ஒரு நாயகன் வந்தான். வந்து அது தடுப்பூசி எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு டோஸ் வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து எல்லாருக்கும் ஃப்ரீயாக போட்டாங்க. அது நம்ம ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம். மொத்த ஆனால் யோசிச்சு 130 கோடி மேலே நம்மளுக்கு பாப்புலேஷனுக்கு எப்படி போடுவாங்கன்ட்டு. ஆனால் எல்லாருக்கும் இலவசமாக வந்து தே புட் அண்ட் வேக்சின். ப்ரையாரிட்டியை முதல்ல டாக்டர் சிஸ்டர்ஸ்க்கு போட்டு, அப்புறம் துப்பறிவாளர்கள் அந்த இதுங்களுக்குலாம் அந்த சானிடைசர் ஒர்க்கர்ஸ்லாம் போட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்குலாம் வந்து மக்கள் ஜென்ரல் பப்ளிக்கு போட்டாங்க. போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆமிக்ரான் ஒரு வேரியண்ட் வருது. அந்த ஆமிக்ரான் வேரியண்ட்டுக்கு வந்து இவங்க கொடுத்த பில்டப்பு இந்த குட் பேட் அக்லி அஜித்தோடு அதிகமாக இருந்தது. ஓகேங்களா? இவன் இன்னும் பயங்கரமாக இருக்கான், இவனுக்கு இத்தனை ஸ்பைக் இருக்குது, இவனுக்கு வந்து அந்த யார் இந்த WHO இருக்காங்களே, அந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், இந்த உலக சுகாதார நிறுவனம், அவங்க வந்து சொல்கிறாங்க பயங்கரமாக இருக்குது, இது வந்து இன்னும் 5 மடங்கு பொட்டன்சி அதிகம், எப்படி இருக்குன்னே தெரியாது அப்படின்ட்டு. நாங்களாம் ஐயோ இதுக்கு செகண்ட் வேவுக்கே தாங்கலையே, இப்போ இது வேறு இந்த குட் பேட் அக்லி இது வேறு வருது, ஆமிக்ரான் வேறு வருது, என்ன நடக்க போகுதுன்ட்டு. ஆனால் அந்த குட் பேட் அக்லி ஆமிக்ரான்னால ஒன்றுமே பண்ண முடியல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ளே நம்ம எல்லாரும் ஃபுல் இந்தியன் பாப்புலேஷனுமே 1 டோஸ் தடுப்பூசி போட்டிருந்தாங்க. புரியுதா? அந்த 1 டோஸ் தடுப்பூசி போட்டதே பார்த்தீங்கன்னா ஆமிக்ரானை டம்மி ஆக்கிடுச்சு. ஓகேங்களா? ஸோ ஏன் நான் சொல்கிறேன்னா, வேக்சினோட ஒரு பெரிய சக்ஸஸ் அது. இப்போ அது யாருமே போடலை அப்படின்னா இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 1 லட்சம் 2 லட்சம் பேர் இறந்துருப்பாங்க. அது ஒரு ஸ்மால் அமௌண்ட் கிடையாது. புரியுதா? ஒரு பெரிய டிசாஸ்டர்.
ஓகே இத்தனை லட்சம் பேர் இறக்குறாங்க அப்படின்றது ஒரு பெரிய டிசாஸ்டர். அதை தடுத்தது வந்துட்டு நம்மளோட தடுப்பூசி. ஓகே. அதனால தான் சொல்கிறேன் இந்த வேக்சின்ன்றது கவர்மெண்ட் வந்து போட்டது வரவேற்கத்தக்கது. அதே மாதிரி இப்போ முடிஞ்சால் இந்த மாதிரி ரைஸ் ஆகுதுன்னா இந்த சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு மட்டும் ப்ளஸ் டாக்டர்ஸ் இந்த மாதிரி யார் வேலை செய்கிறாங்களோ அவங்களுக்குலாம் கவர்மெண்ட் வந்து ஃப்ரீயாக தடுப்பூசி கொடுக்கலாம். புரியுதா நான் சொல்கிறது? ஏன்னா இப்போ கவர்மெண்ட்டில் திருப்பி வந்து ஸ்டாக்லாம் அவங்க ஃபில் பண்ணணும் அதெல்லாம் இருக்குது. ஸோ அவங்க வந்து அதுக்கெலாம் கொஞ்சம் ப்ரிப்பேர்ட்னஸ் பண்ணி WHO அதுக்கெலாம் வந்து முன்னேற்பாடு செஞ்சு அந்த ஸ்டாக்கெல்லாம் ஃபில் பண்ணி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்குலாம் அனுப்பிச்சு வயசானவங்க 65 வயசுக்கு மேலே ப்ளஸ் அங்கே இருக்கிற டாக்டர்ஸு சிஸ்டர்ஸ் இவங்க எல்லாருக்குமே வந்து போடுங்க. டாக்டர் சிஸ்டர்ஸ் ஏன்னா அவங்க டெய்லி பேஷண்ட் பார்ப்பாங்க, கண்டிப்பாக போடணும். வயசானவங்க நான் சொன்ன அந்த ரீசனு, அதனால் இவங்கெல்லாம் போடுங்க அப்படின்ற மாதிரி முதல் ஆப்ஷனுக்கு விடணும். ரெண்டாவது ஆப்ஷன் தான் இந்த அன்கண்ட்ரோல் சுகரு, இந்த ஆர்கன்ஸ் மாற்றி வச்சுருக்காங்க, ஹார்ட் சர்ஜரி மாற்றி வச்சுருக்காங்க, கிட்னி மாற்றி வச்சுருக்காங்க, இந்த மாதிரி ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணவங்க, இந்த மாதிரி HIV எய்ட்ஸ் பேஷண்ட்டு இவங்கள மாதிரி ஆளுங்களுக்குலாம் அடுத்த கட்டத்துக்கு போடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஷெட்யூலில் வந்து இவங்க போட்டாங்க அப்படின்னா வந்துட்டு நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளமே கிடையாது. ஏன்னா இதுதான் நம்ம பண்ண முடியும். நம்ம ஊரில் வந்துட்டு வேக்சினை தாண்டி நீ சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணு. எங்கே பண்ண முடியும் சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன்? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நம்ம ஊரில் இருக்க பாப்புலேஷனுக்கு இங்கே டிஸ்டன்ஸ் பஸ்ஸில் அவன் தொங்கிக்கிட்டு இடம் இல்லாமல் போயிட்டு இருக்கான். புரியுதா? எப்படா பஸ் வரும்னு ஒரு 100 பேர் ஒன்றா ஏறுவானுங்க. கரெக்டாக இல்லையா? மெட்ரோ ட்ரெயினில் எங்கே சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவீங்க? இல்லைனா நம்மளோட இந்த பறக்கும் ட்ரெயினில் எங்கே சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவீங்க? எங்கேயுமே சோஷியல் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ண முடியாது. இதை நம்ம சும்மா புக்கில் மேபி இருக்கலாம், மேபி அமெரிக்கா மாதிரி ஒரு பெரிய காலி இடத்துல வேணால் அதெல்லாம் ஓகேவாக இருக்கலாமே தவிர இந்தியாவில் அதெல்லாம் சாத்தியமே கிடையாது. ஓகே மாஸ்க்கை போடு, ஓகே சொல்கிற மாஸ்க்கு போடுன்ட்டு, பட் ஆனால் கஷ்டம். அந்த கூட்ட நெரிசலில் மாஸ்க் போட்டுட்டு ஒரு பாட்டிமா இப்படி இருந்து அப்படி மாஸ்க் எல்லாம் ஆமாம் கூட்டத்திலே அந்த மாஸ்க்கை கட்டிடுறான். ஓகேங்களா? இட்ஸ் டஃப். ஸோ பெஸ்ட்டு வே நம்ம ஊருக்கு அப்படின்னா வேக்சின். பெஸ்ட்டு வே இஸ் வேக்சின். ஏன்னா நம்ம ஒரு ஊசியை குத்திட்டோம் அப்படின்னா ஒரு வேலையே முடிஞ்சது. அதனால் ஏன் அதை சொல்கிறேன்னா வேக்சின்ன்றது ஒரு நம்ம சைடு எஃபெக்ட் உண்டாக்கிடுச்சு, அதனால் ஹார்ட் அட்டாக்லாம் வந்ததுக்கு காரணமே கொரோனா தான். ஓகே புரியுதா நான் சொல்கிறது? ஏன்னா கொரோனா வைரஸ் லங்ஸை மட்டும் தாக்கலை, அது நம்மளோட பாடியோட ரணத்தையும் ஏற்றுச்சு. இன்ஃப்ளமேஷனா ரெட்னஸ், பாடியோட ரெட்னஸ் அதிகமாக்குச்சு. அப்படி ஆக்கும் போது ஹார்ட் அட்டாக்னால மட்டும் கிடையாது, நிறைய பேர் வந்து பக்கவாதம் வந்திருக்கு, நிறைய பேருக்கு வந்து கை கால் வரல, நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்னும் அந்த கை கால்லாம் பிடிச்சிக்கிட்டு இருக்க மாதிரி வலி இன்னும் இருந்துக்கிட்டு இருக்குது. ஓகேங்களா? இது எல்லாமே லாங் கோவிட் சிண்ட்ரோம்னு சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் கொரோனா. ஓகேங்களா? ஸோ இதை வந்து எல்லாருமே எப்படி முடிச்சு போட்டுக்கிட்டாங்க அப்படின்னா தடுப்பூசினால தான் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து இந்த அதுக்குன்னு சொல்லிட்டு தடுப்பூசினால வந்து ஒருத்தர் கூட எதுவுமே ஆகலையா அப்படின்னு நான் வாதாட வரல. ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு 1 லட்சம் பேர் இருக்காங்க, அதில் ஒருத்தர் 2 பேருக்கு ஏதாவது AEFI அப்படின்னா என்னென்னா அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் ஃபாலோயிங் இம்யூனைசேஷன், அதாவது ஒரு தடுப்பூசி போட்டு ஏதாவது சைடு எஃபெக்ட் வருதா அப்படின்றது வந்து 1 லட்சத்து பேரில் ஒருத்தர் 2 பேருக்கு வருது அப்படின்னா அது அக்செப்டபிள். புரியுதா? ஏன்னா மீதி இருக்கிற எல்லா பாப்புலேஷனுமே ப்ரொடெக்டடாக இருக்காங்க. நான் சொல்கிறது புரியுதா? இப்போ கொரோனா வந்து இந்த 1 லட்சம் பேரை தாக்குது. அந்த 1 லட்சத்து பேரில் வந்து அது 20,000 30,000 பேரை சாகடிக்குது. நான் சொல்கிறது புரியுதா? 1 லட்சம் பேரில் 30,000 பேர் சாகடிக்குது. இது 1 லட்சம் பேரில் ஒருத்தர் 2 பேருக்கு ஏதாவது ஆகலானும் போது எது பெஸ்ட்டுன்னு நீங்கள் யோசிக்கணும். புரியுதா நான் சொல்கிறது? 30,000 பேரை பறி குறிக்கிறது பெரிய விஷயமா, இல்லை யாராவது ஒருத்தர் 2 பேருக்கு ஏதாவது சைடு எஃபெக்ட் வரலாம், ஏதாவது அந்த தான் வரலாம், அதுவும் ஷுவர் கிடையாது. ஓகேங்களா? ரொம்ப ரேர். ஓகே. ஸோ அதனால் நான் வந்து தடுப்பூசியை பற்றி யாராவது நெகட்டிவாக பேசினா இதுவரை நான் ஓப்பனாக உங்களுக்கு இது கூட நான் சொல்லியிருக்க மாட்டேன். பட் ஆனால் வந்து இந்த டாக்டர் பொய் புழுவுறான் அப்படின்ற மாதிரி யாரும் நினைக்கக்கூடாது. இருக்கிற ஃபேக்டை ஓப்பனாக ரெப்ரசென்ட் பண்ணுறேன். ஓகே. ஸோ டெஃபினெட்லி ஒரு எதிரியோட வந்து பார்த்தீங்கன்னா இவன் வந்து நண்பன், இவன் கூட இருந்து நம்மள ஏதாவது உதவுவான். புரியுதா நான் சொல்கிறது? ஒருத்தர் 2 பேருக்கு ஏதாவது ஒன்று ஆகலான்றதுக்காக நீ ஒரு எதிரியை உள்ளே விட்டினா அவன் நாட்டையே அழிச்சிருவான். புரியுதா நான் சொல்கிறது? இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா இப்போ தடுப்பூசின்றது கர்நாடகா மாதிரி, வர கொரோனான்றது பாகிஸ்தான் மாதிரி. நீ யார் கூட நீ 2 பேருக்கும் நம்மளுக்கு கொஞ்சம் சண்டை தான். கரெக்டாக இல்லையா மேடம்? கரெக்டாக ஏன் சிரிக்கிறீங்க? கரெக்டு தானே? பட் ஆனால் 1000 தான் இருந்தாலும் அவன் இந்தியன், கர்நாடகாரன். நம்ம வந்து இப்போ பாகிஸ்தான் ஒருத்தர் உள்ளே வரும்போது நம்ம எல்லாம் சேர்ந்து நின்னோமா இல்லையா? அப்போ நீ தமிழனா, நீ கர்நாடனா, நீ வந்து நார்த்தா சவுத்தான்னு பேசலை, அடிங்கினா அவங்கள அதுதான் இந்தியான்ற மாதிரி தடுப்பூசியும் நம்ம உடம்பும் சேர்ந்து போக ஒரு விஷயம், ஒரே இடம். ஓகேங்களா? வெளியேந்து வரவன் தான் வந்து நம்மளுக்கு வந்து எதிரி. அதனால கொரோனாக்கு அகேன்ஸ்டாக நம்ம சேர்ந்து வேலை செய்யறது தப்பே கிடையாது. அண்ட் இந்த முறை இப்போ ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குல்ல, அது வந்து கோவிட் ஃபர்ஸ்ட் வரும்போது எப்படி இருந்துச்சோ அதே வேரியண்டோட வருதா, இல்லை அதனுடைய அடுத்தடுத்த வெர்ஷன் செகண்ட் வேவ் தேர்ட் வேவ்ல பார்த்து ஒமைக்ரான் லாஸ்ட் வேரியண்ட் தான். ஓகே. லாஸ்ட் வேரியண்ட்டோட ஒமிக்ரானோட சப்டைப்பு, அதில் Me 1 Me 2 நிறைய சப்டைப் போட்டிருந்தான். ஓகேங்களா? நான் பார்த்தேன். ஓகே. பேரெல்லாம் எல்லாம் அந்த தாய் பேரில் இருக்குது, அந்த ஸ்வாதிகா அப்படின்ற மாதிரி பேரில் இருந்தால் நிறைய பேர் இருந்தது. அது மக்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவையில்லை. ஸோ நம்மளுக்கு தேவை வந்து பார்த்திங்கன்னா வந்து பேஷண்ட்ஸ் இறக்குறாங்களா இல்லையா, சீரியஸ் ஆகுறாங்க இல்லையா, கேஸ் எவ்வளோ ரைஸ் ஆகுது, இதுதான் ஆஸ் அ டாக்டராக ஐ எம் கன்சர்ன்டு டு கிவ் டு த பப்ளிக். ஓகேங்களா? என்ன வேரியண்ட்டு அப்படின்றத ரொம்ப உள்ளனுக்கு தெரிகிறது வந்து எபிடமாலஜிஸ்டோட வேலையை தவிர நம்மளுக்கு வேலை கிடையாது. நான் சொல்கிறது என்ன அப்படின்ற
மாதிரி இருந்ததுன்னா இப்போ உங்களுக்கு அறிகுறி நம்ம வீட்டில் இருக்கும். நம்மளுக்கு அறிகுறி லைக்கு ஜுரம் ஆரம்பிக்குது, கடுமையான உடம்புலி ஆரம்பிக்குது, தொண்டை கரகரப்பு ஆரம்பிக்குது, டயர்டாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சிம்டம்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் ஏர்லியாகவே உடனே போய் டாக்டரை பார்த்துருங்க. அவ்வளோதான். அதேமாதிரி 60 வயசுக்கு மேலே இருக்கீங்கன்னா சீக்கிரமாக போய் பார்த்துருங்க, டிலே பண்ணாதீங்க. நிறைய டைமுக்கு என்ன ஆகும்னா முதல் 2-3 நாள் அப்படியே ஓட்டலாம்னு நினைக்கும் போது 4-5 நாள் அந்த கொரோனா தொண்டையிலேருந்து நம்ம லங்ஸுக்கு இறங்கிடுது. லங்ஸுக்கு இறங்கினோன்னா உங்களுக்கு வீசிங் கர்கர் இந்த சவுண்டெல்லாம் அதிகமாகும் போது கொரோனா நிமோனியாவாக மாறிடுது. அதுதான் ரிஸ்க். அப்போது இந்த ஏர்லி சிம்டம்ஸ் இருக்கும் போதே நீங்கள் வந்து பார்த்துட்டு டேப்லெட்ஸ் ஆரம்பிச்சுட்டு கொஞ்சம் விட்டமின்ஸ்லாம் கொடுப்பாங்க டாக்டர்ஸ், இதெல்லாம் ஆரம்பித்தோம்னா பாடி ரெப்ளனிஷ் ஆகிடும். ஸோ டக்குன்ட்டு இந்த கோவிட் வேரியன்ட்லேருந்து வெளியே வந்துடலாம். இதுதான் நம்ம அட்வைஸாக வந்துட்டு பப்ளிக்கு இருக்கே தவிர அதர் தேன் தட் நீங்கள் பேனிக் ஆக வேண்டாம், ரொம்ப டென்ஷன் ஆக வேண்டாம், லாக்டவுன் வந்துருமா, என் பிஸ்னஸ் போயிருமா, டிப்ரெஷன்லாம் ஆகாதீங்க. வெயிட் அண்ட் வாட்ச். ஓகேங்களா? இப்படி தான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு வைரஸ் சைனாலேருந்து வந்தது, ஞாபகம் இருக்குங்களா? என்ன பேரே மறந்துடுச்சு பாருங்கள். டக்குன்ட்டு ஞாபகம் இருக்கா இல்லையா? சைனாலேருந்து ஒரு வைரஸ் வந்துச்சு, நீங்கள் சொன்னது பேர் ஞாபகம் இல்லை. டக்குன்ட்டு பேர் அது இதுதான். ஓகேங்களா? ஜிக்கா வைரஸ், இந்த வைரஸ்ன்னு சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்கும். இப்போ லாஸ்ட்டாக சைனாலேருந்து ஒரு இந்தியாவுக்கு வந்து ஒரு வைரஸ் என்னமோ பேராச்சா, டக்குன்னு ஞாபகம் இல்லை. சரி, கிட்ஸை மட்டும் அஃபெக்ட் பண்ணுச்சு. அந்த நம்ம பேசும்போது என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா இந்தியாவுக்கு நல்லா வராது. சப்போஸ் அப்படி ஏதாவது கேசஸ் வந்து ரைஸ் ஆச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து கரெக்ட் ஹெச்எம்பிவி, ஹியூமன் மெட்டானிமோ வைரஸ், ஹெச்எம்பிவி வைரஸ் வந்துட்டு இந்தியாவில் வந்து கேஸ் வந்து ரைஸ் ஆச்சு இல்லைனா அந்த மாதிரி லாக்டவுன் லெவலுக்கு போகுதுன்னா அதுக்கு காரணம் வந்து சைனாவை மட்டும்தான் இருக்க முடியும். அது ஏன்னா அது ஒரு பயம். ஏன்னா வந்து ஹெச்எம்பிவின்றது வருஷம் நம்ம ரொட்டீனாக பார்த்துக்கிட்டு இருக்கிறது பெருசாலாம் ஏறாதுன்னு சொன்னோம். அதே மாதிரி தான் இப்போ ஹெச்எம்பிவின்ற டாப்பிக்கே காணாமா இல்லையா? அன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கோம் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஹெச்எம்பிவின்றாங்க, சைனாவில் அதிகமாகுதான், பல பேர் இறக்குறாங்களா, அப்போ இந்தியாவுக்கு நிலைமை என்ன அப்படின்ட்டு. ஒன்றும் ஆகாது. இதே தான் இந்த வருஷம் கொரோனாவுக்கும் வந்துட்டு நான் நம்புகிறேன். ஓகேங்களா? சப்போஸ் அப்படி ஏதாவது வந்து கேசஸ் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக தெரியுது, ரைஸ் ஆகுதுதான், கண்டிப்பாக எனக்கு முதல்ல தெரியும். ஏன்னா நான் அந்த துறையில் தான் இருக்கேன், நுரையீரல் ஸ்பெஷலிஸ்ட்டு. நம்மக்கிட்ட தான் டேரெக்டாக பேசி நீங்கள் தான் வந்து என் மூஞ்சில் தான் இரும்புவாங்க, அதில் டவுட்டே வேண்டாம். ஓகேங்களா? அதனால் வந்து அப்படி ஏதாவது இருந்தது, கேஸ் ரைஸ் ஆக நம்ம கண்ணுக்கு எதிர்க்க தெரியும். அப்படி இருந்ததுன்னா நானே உங்கள் சேனலில் கூப்பிட்டு மேடம் கொஞ்சம் பப்ளிக்கு ஒரு சில விஷயம் சொல்ல வேண்டியது இருக்குது வாங்க அப்படின்னு உங்களை கூப்பிடுறேன். கிளைமேட்டிக் அப்படிங்கிறதுமே வந்து இந்த ஃப்ளூ மாதிரியான வைரஸ் எல்லாமே அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு கொஞ்சம் சாதகமாகவே இருக்கும்ல. மழை காலங்களில் அதிகமாக ஃப்ளூ ஸ்ப்ரெட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம இன்டர்வியூவில் நீங்கள் நிறைய வாட்டி சொல்லியிருக்கீங்க. ஸோ இப்போ நம்ம சமீப காலத்தில் மழை அப்படிங்கிறத பார்க்க முடியுது தமிழகத்திலும் சரி, இந்தியாவில் பரவலாக பல இடங்களையும் சத்தன் ஸ்டேட்ஸில். அப்போ இது எந்த அளவுக்கு இந்த கோவிடோ இல்லை கொஞ்சம் ஃபேவரபிள் சுச்சுவேஷன் கொடுக்கும். இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் சொல்கிற அந்த தாய்லாந்து கண்ட்ரி, சிங்கப்பூர், மலேசியா, இங்கே எல்லாமே நல்ல மழை. ஓகேங்களா? ரீசெண்டாக இப்போ போயிட்டு வந்தோம், ஒரு 4-5 நாள் பிரேக் எடுத்துட்டு சொல்லிட்டு அந்த ஏரியாவில் சுற்றிட்டு வந்தேன். சிங்கப்பூர், அந்த பர்மா சைடு, இதெல்லாம் அப்படியே ஒரு 2 நாள் இருந்துட்டு வந்தேன். நல்ல மழை. நான் கூட சம்மர்னு நினச்சிட்டு எல்லாமே லூஸ் க்ளோத்ஸ் போட்டு போனால் எல்லாம் நல்லா க்ளவுடி, நல்ல மழை. ஓகேங்களா? ஆனால் அங்கே லாக்டவுனுக்காக எந்த அறிகுறியும் கிடையாது. அதே மாதிரி பேஷண்ட்ஸ் கிட்ட இந்த கொரோனா பற்றிலாம் அது எதுவுமே சிம்டம்ஸ் ஒன்றும் பெருசாக கிடையாது. மேபி அவங்களுக்கு எல்லாமே அந்த நம்மளுக்கு சளி பிடிக்கிற மாதிரி பிடிக்குதோ, அவ்வளோதான் நினைக்கிறேன். எங்கேயுமே ஒரு பதற்றமோ இல்லைனா கோவிட் பரவுதுன்ற மாதிரி இது எல்லாம் டூரிசம் ஓப்பன், கூட்டமாக இருக்காங்க. நம்ம பேங்காக்கில், இது கோலாலம்பூரில் எல்லா இடத்துலையும் கூட்டம் வரும். ஸோ அதனால் லாக்டவுன் மாதிரி அறிகுறி எதுவுமே கிடையாது. ஓகே? ஸோ நம்ம வந்து யாரும் பயப்பட வேண்டாம். ப்ளஸ் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த மழை பெய்யுது அப்படின்னும் போது விண்ட்ஸ் நல்லாயிருக்கும். இட் வில் பி ஃபேவரபிள் ஃபார் த வைரஸ் டு ட்ராவல். ஒரு இரும்புறோம் அப்படின்னா கூடவே ஒரு காற்று அடிச்சதுன்னா ஈஸியாக சிக் அப்படின்னு கொஞ்சம் தூரம் போகும். ஓகேங்களா? அப்போ எதிர்க்கு வர தாத்தாக்கோ பாட்டிக்கோ உங்களை மாதிரி ஒரு ஆளுக்கு டக்குன்னு உள்ளே போகிறதுக்கு வசதியாக இருக்குது. ஸோ டெஃபினெட்லி வந்து ஏர் கரண்ட்ஸ், விண்ட்ஸ், ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் ஃபேவரபிள் த இது, அதில் டவுட் வேண்டாம். ஓகே? பட் ஆனால் பயப்பட வேண்டாம், ஏன்னா வேரியன்ட் பெருசாக சீரியஸாக இல்லைன்றதை நம்ம பாருங்கள். ஓகே டாக்டர், தேங்க்யூ ஸோ மச். நன்றி. மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்காடு அண்ட் அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம். BSc, MSc and post basic BSc. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம GT ஹாலிடேஸும் வந்தாச்சு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.